அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம். சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் நத்தம் விஸ்வநாதன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகிறார்கள். இதில் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார். அதற்கு பிறகு மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மனோஜ் பாண்டியன், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளும் திமுகவில் இணைந்தனர். ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்தவாறு அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களே திமுகவில் இணைந்தது அதிமுக மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி எப்படி இந்த தேர்தலை சமாளிக்கப் போகிறார் என்பதே கேள்விக்குறியாகவே இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் திடீரென அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியான நத்தம் விஸ்வநாதன் திமுகவில் இணைந்துள்ளார். இந்த செய்தி ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் ஆண்டி அம்பலம் களமிறங்கினார். தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திமுகவின் ஆண்டி அம்பலத்தை விட 11,932 வாக்குகள் அதிகமாக பெற்று நத்தம் விஸ்வநாதன் அபார வெற்றி பெற்றார். ஆனால் நத்தம் விஸ்வநாதனின் வெற்றியை எதிர்த்து ஆண்டி அம்பலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். அதில் நத்தம் விஸ்வநாதன் தன்னுடைய வேட்புமனுவில் பல்வேறு தகவல்களை மறைத்துள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஊழல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார். வாக்குப்பதிவுக்கு 48 மணி நேரம் முன்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பரப்புரையும் மேற்கொண்டார். தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த உச்சவரம்புக்கு அதிகமாகவும் பணத்தை செலவழித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டு இருந்தார். இந்த வழக்கில் நத்தம் விஸ்வநாதன் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கை தற்போது நீதிபதி PT ஆசா விசாரித்து வருகிறார். ஆண்டி அம்பலம் தாக்கல் செய்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என நத்தம் விஸ்வநாதன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எனக்கு எதிரான தேர்தல் வழக்கை தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு எந்த காரணமும் இல்லை. எனவே ஆண்டி அம்பலம் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆசா தேர்தல் வழக்கை விசாரிப்பதற்கு போதுமான காரணங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டு தேர்தல் வழக்கை ரத்து செய்யக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதனால் தேர்தல் வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு நத்தம் விஸ்வநாதன் தள்ளப்பட்டு உள்ளார். அது மட்டுமில்லாமல் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நத்தம் விஸ்வநாதன் 1999ஆம் ஆண்டு நத்தம் தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் வென்று MLA ஆனார். 2001, 2006, 2011 சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து MLAவாக இருந்து வருகிறார். 2011 சட்டமன்ற தேர்தலில் வென்ற இவருக்கு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் மின்சார மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு அடுத்த அதிகாரமிக்க 4வர் அணியில் ஒருவராகவும் நத்தம் விஸ்வநாதன் இருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் நத்தம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்காமல் ஆத்தூர் தொகுதியில் பெரியசாமியை எதிர்த்து அவரை களமிறக்கினார் ஜெயலலிதா. ஆனால் தேர்தல் தோல்வி அடைந்தார். இதனால் திண்டுக்கல்லைச் சேர்ந்த மற்றொரு மூத்த தலைவர் திண்டுக்கல் சீனிவாசனை அமைச்சராக்கினார் ஜெயலலிதா. இதனால் நத்தம் விஸ்வநாதன் செல்வாக்கு சரிந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நத்தம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று MLAவாக பதவியேற்றார். தற்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த மிகப்பெரிய பொறுப்பாக கருதப்படும் அதிமுக துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் நத்தம் தொகுதியில் போட்டியிட பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக திண்டுக்கல் சீனிவாசன் கை ஓங்கி இருந்த காலம். திண்டுக்கல் அதிமுக என்றாலே சீனிவாசன் என்ற நிலை இருந்தது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 5 முறை போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்றதால் மாவட்டத்தில் உள்ள குக்கிராமங்களில் கூட சீனிவாசன் ஏக பிரபலம். அந்த நிலையில் 2000ஆம் ஆண்டு அதிமுக பொருளாளர் என்ற பதவி உயர்வுடன் சென்னைக்கு அழைத்து கொண்டது கட்சி தலைமை. திண்டுக்கல்லில் தனக்கு நம்பிக்கையான ஆள் தேவை என்பதால் துணை செயலாளராக இருந்த நத்தம் விஸ்வநாதனை மாவட்ட செயலாளராக பரிந்துரையின் பேரில் பதவி வாங்கி கொடுத்தார் சீனிவாசன். அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல்லை தாண்டி நத்தம் விஸ்வநாதனையும் பெரிய குளத்தை தாண்டி பன்னீர்செல்வத்தையும் யாருக்கும் தெரியாது. அதே போலதான் ஜெயலலிதாவை சந்திக்க கூட சீனிவாசனின் அனுமதியை வேண்டி நின்ற நத்தம் விஸ்வநாதனும் பன்னீர்செல்வமும் இன்றைக்கு அதிமுகவின் அடையாளமாக இருக்க மாவட்ட அவைத்தலைவர் என்ற பொறுப்புடன் திண்டுக்கல்லில் ஒரு ஓரமாக இருக்கிறார் சீனிவாசன். அரசியலில் ஏற்பட்ட சில மாற்றங்களால் சீனிவாசன் பொருளாளர் பதவி பறிக்கப்பட்டு சில காலம் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள அரசு அதிகாரி போல ஓரங்கட்டப்பட்டு
செய்யப்பட்டிருந்தார். அந்த கட்ட காலத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்ற ஜெயலலிதாவுக்காக ஓடி ஆடி வேலை செய்தவர்தான் நத்தம் விஸ்வநாதன். அம்மாவின் குட்புக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடித்தார். சீசா விளையாட்டு போல நத்தம் விஸ்வநாதன் மேலே வரவிட சீனிவாசன் கீழே இறங்கிக் கொண்டே இருந்தார். தற்போது அதிமுக மாவட்ட அவைத்தலைவராக சீனிவாசனும் மாவட்ட செயலாளராக விஸ்வநாதனும் இருக்கிறார்கள். இருவரும் நட்புடன் இருப்பது போல வெளியே காட்டிக் கொண்டாலும் உள்ளுக்குள் கனகனவென்றே இருக்கிறது. இருவருக்குமான பனிப்போர் என்கிறார்கள் விவரமடைந்த அதிமுக பொறுப்பாளர்கள். மேலும் 2011ஆம் ஆண்டில் அதிமுக வென்று விஸ்வநாதன் அமைச்சராக பதவியேற்ற பிறகு இருவருக்குமான பனிப்போர் பகிரங்கமாகவே வெடித்தது. அதிமுக சார்பாக நடக்கும் கூட்டங்கள் விழாக்களில் சீனிவாசனின் பெயர் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். விஸ்வநாதனின் ஆதரவாளர்கள் தவறிப்போய் சீனிவாசன் பெயரை அச்சடித்த பிளக்ஸ் பேனர்களில் அவருடைய பெயர் மட்டும் வெள்ளைத்தாள் ஒட்டி மறைக்கப்பட்ட நிகழ்வும் நடந்தேறியது. மேலும் அரசியலில் ஓடி ஆடி அசந்து போய் கிடந்த சீனிவாசன் எதுவும் செய்ய முடியாமல் வெறுமனே வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. சுத்தமாக ஓரங்கட்டாமல் மாவட்ட அவைத்தலைவர் பதவியாவது கிடைத்ததே என்ற எண்ணத்தில் நடந்த புறக்கணிப்புகளை கண்டும் காணாதது போல வலம் வந்து கொண்டிருக்கிறார் சீனிவாசன். குறிப்பாக அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பான விழாக்களில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டார் சீனிவாசன். தொடர்ந்து சீனிவாசனின் ஆதரவாளர்கள் ஓரங்கட்டுப்பட்டு கட்சியின் அனைத்து பதவியிலும் விஸ்வநாதன் ஆதரவாளர்களே அமர்த்தப்பட்டார்கள். சீனிவாசனின் ஆதரவாளர்களாக இருந்த சிலரும் விஸ்வநாதன் பக்கம் விசுவாசத்தை காட்ட தொடங்கிவிட்டார்கள். அம்மாவின் கடைக்கண் பார்வையாவது பட்டால் போதும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய மகன் திருமணத்தை ஜெயலலிதா தலைமையில் சென்னையில் நடத்தினார் சீனிவாசன். எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டாலும் அதற்கு பிறகு மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சீனிவாசன் பெயர் மீண்டும் இடம் பிடித்தது. அதிலும் முக்கியமாக அதிமுக ஐவரணிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நத்தம் விஸ்வநாதன் மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில்லை. ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு திண்டுக்கல்லில் நடந்த 68 ஜோடி திருமணம் கூட தலைமை கழக அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில்தான் நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாள் நத்தத்தில் தனியார் கல்லூரி ஒன்றில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மிகப்பெரிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் நாள் மாலை வரை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த விஸ்வநாதன் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. அமைச்சர் மோகன் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தது. சென்னையிலிருந்து அவசர அழைப்பு வந்ததால் சென்னை சென்று விட்டார். இதனால் கலந்து கொள்ள முடியவில்லை என காரணமும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி பழனியில் நடந்த அதிமுக சாதனை விளக்க கூட்டத்தில் விஸ்வநாதன் பங்கேற்பார் என விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. நடிகர் ராமராஜன் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலும் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கு பதிலாக அந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எனவே திண்டுக்கல் அதிமுகவில் விஸ்வநாதன் ஓரங்கட்டப்பட்டு மீண்டும் திண்டுக்கல் சீனிவாசனை முன்னிலைப்படுத்த எடப்பாடி தலைமை விரும்புகிறதா என்ற எண்ணத்தை தொண்டர்களிடையே ஏற்படுத்தி இருந்தது. அதற்கேற்ப விஸ்வநாதனை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் பல்வேறு யூகங்களை கிளப்பி இருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே மன வருத்தத்தில் இருந்துள்ளார் நத்தம் விஸ்வநாதன். எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்தாலும் வெளிப்படையாக அறிவிக்காமலும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் இருந்து வந்தார் நத்தம் விஸ்வநாதன். தற்போது இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து நத்தம் விஸ்வநாதன் அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்து அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த நத்தம் விஸ்வநாதன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.